ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுக்கு மல்லி காப்பி தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். என்னோட பாப்பாவுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் வந்துட்டு மல்லி காப்பி போட்டு கொடுத்துருந்தேன். 1.5 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துருந்தேன். சின்ன ஒரு துண்டு வந்து நான் வந்து சுக்கு எடுத்துருந்தேன். ஏலம் திட்டு மிளகு எடுத்துருந்தேன். சின்ன பிள்ளை அப்படின்றனால வந்துட்டு நான் வந்து இது எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து பெரியவங்க அப்படின்னா இதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. மிளகுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க, சுக்கும் சரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் அந்த சளி வந்து சீக்கிரம் இறங்கும். நமக்கு வந்து தொண்டை வலி, இருமல், ஜலதோஷம் இதெல்லாம் இருக்கும்போது இந்த சுக்கு காப்பி போட்டு குடிச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது கடையில் இந்த மாதிரி பொடி கிடைக்கும், அதை வாங்கி போட்டிங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. இது நம்ம வறுக்கும் போதே நமக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கணும். அது மாதிரி இந்த காப்பி நீங்கள் வந்து வச்சு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா வந்து வறுத்து அந்த மிளகும் மல்லியும் வறுக்கிற ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு ஆறணும். ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட மல்லி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்ல பொடியாக அரைக்கணும் அப்படின்னு இல்லை, 1-2 அரைச்சா போதும். அந்த சுக்கு வந்து நீங்கள் அரைக்க முடியலன்னா இடித்து கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி அந்த பொடி எல்லாமே இதில் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் பாப்பாவுக்கு மட்டும் அப்படின்னா கம்மியாக இருக்குது. நான் வந்து 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். வந்துட்டு நம்ம வந்து இப்போ கொதிக்க விட்டுடலாம். நல்லாவே இது கொதிச்சு வரணும். நீங்கள் வந்து இதில் வந்து இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து ஒயிட் சுகரோ எதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இதில் வந்து கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன். கருப்பட்டி தான் வந்து சுக்கு காப்பிக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நான் வந்துட்டு ஒரு 2-3 துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்து செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கருப்பட்டி வந்து இப்படியே சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னால இடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். நல்லாவே அதை வந்து ஹீட்டில் வந்து மெல்ட் ஆயிரும். நல்லாவே இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா காப்பி வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கருப்பட்டியுமே கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கலாம். நீங்கள் ஏதாவது துளசியோ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல. என்னோடய பாப்பாவுக்கு இந்த மாதிரி மட்டும் போட்டு கொடுத்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுக்கு காப்பி ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நான் வந்து இதில் காப்பி பொடி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அது மட்டும்தான். நீங்கள் லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது. நல்லா வெது அந்த சூடோடு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.